சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 16 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அதிகார தோரணையுடன் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு விஷயத்த கரெக்டா பிளான் பண்றது, பிளான் பண்ண காரியத்தை ஜெயிக்கிறது, எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள். முருகப்பெருமான மனசார வணங்கணும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமா நடக்கும். வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமா நடக்கும். மிக முக்கியமாக வரக்கூடிய பண வரவுகள், சில பல பிரச்சனைகள் ஓய்வது, மன சந்தோஷத்தை கொடுக்கறது, நம்ம கூட சில பேர் இணைவது, பார்ட்னர்ஷிப் போடுறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா நடக்கக்கூடிய நாளா இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா பார்க்கும்பொழுது டென்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் ஆண்கள் உங்க ஹெல்த் பார்த்துக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம அந்யோன்யமா போறதுதான் நல்லது. டென்ஷன் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. வினோதமான எண்ணங்கள், விசித்திரமான எண்ணங்கள் இதெல்லாம் தோன்றக்கூடிய நாளா இருக்கப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். முழு சந்திர பலம் இருக்கிறது. மெயினா பெரியவங்களுடைய அனுகிரகம், பெற்றோர்களுடைய அனுகிரகம், தாயாருடைய அனுகிரகம், ஒரு அம்மன் எப்பவுமே உங்க கூடயே இருப்பாங்க. அதனால இன்றைய நாள் நீங்க என்ன நினைச்சாலும், என்னதான் நமக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அது ஈஸியா மாற்றி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது. அற்புதமான நாடா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்பவாறே இருக்கும். எல்லா காரியங்களும் நம்மை சார்ந்தே நடக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல நமக்கு வெற்றியை கொடுக்கும். பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் செயல்படுத்தும் போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, ஒரு பெரிய ஒரு உறுதுணையா ஒரு சில பேர் இருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். நினைத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில உங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. மிகப்பெரிய அளவுல கெட்டிக்காரத்தனமா ஒரு காரியத்தை நீங்க ஜெயிக்க போறீங்க. மனமுருகி பல விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. இந்த நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் வரும். எந்த விதத்துல வரும் தெரியாது, ஆனா வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன ஒற்றுமை ஓங்கும். எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. திடீர் பணவரவுகள், நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் இதெல்லாம் மத்தியானத்துக்கு அப்புறம் வரும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், புரிதல் அதிகரிக்கிறது. எந்த பிரச்சனையுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது. நம்மளை மீறி நம்மளை தாண்டி எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும் மிகப்பெரிய பக்குவமும் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஆசியான மஞ்சள் நிறம். மகர ராசி இல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பத்துல ஆரம்பிக்க மாதிரி இருந்தாலும் அது நமக்கு சாதகமா முடிஞ்சிடும். யாருனாலனா மத்தவங்கனால, உங்க மனைவினால, உங்க கணவர்னால, உங்க பார்ட்னர்னால, நீங்க பார்க்கக்கூடிய ஒரு புது மனிதனால நமக்கு பாசிட்டிவா மாறும். மிகப்பெரிய அளவுல மேன்மையையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டரம் பிங்க். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், பிரச்சனைகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நல்ல இடத்துல வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிறைய சம்பளம் கிடைக்கிறது, இருக்கிற பிரச்சனை ஓய்வது, விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எது நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டனம் பிங்க். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, காதல் கைகூடுவது, தெய்வ அனுகிரகம் எல்லாமே இருக்கக்கூடிய நாள். அதனால இன்றைய நாள் நீங்க எதை எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும். மிகவும் பெரிய ஒரு சாதனை படையக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.